இந்த வீடியோக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண ரெண்டு பேருக்கு நாம நன்றி சொல்லணும். ஒன்னு இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரரான திரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள். இன்னொருத்தர் இன்னைக்கு கிரிக்கெட்டிங் வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த அமேசிங் அண்ட் பெஸ்ட் கிரிக்கெட் பிரெயின்ஸா இருக்கிற திரு பீடாக் அவர்கள். ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட சேனல்ல பீடாக் அவர்கள் எப்பவுமே எங்கேஜிங்கான கிரிக்கெட் டிஸ்கஷன்ஸ் பண்ணுவாரு. அதுல நேத்து ஒரு டிஸ்கஷன் அவர் பண்ணியிருந்தாரு. அதை நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல பார்த்தேன். அது எனக்கு ஒரு எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்த நான் கிரிக்கெட் பேட் வழியா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு தெளிவா புரியும். பீடாக் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, முன்னாள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸா இருக்கிற ரங்கனா ஹெராத் அவர்கள், பாகிஸ்தானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேனா இருக்கிற யூனஸ் கானுக்கு எப்பவுமே லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் அரௌண்ட் விக்கெட்ல இருந்து லெக்கு எய்ம் பண்ணி போடுவாரு. அப்ப யூனஸ் கான் என்ன பண்ணுவாருன்னா, அழகா வெளியே ஸ்வீப் அடிப்பாரு. ஆனா ஹஷிம் ஆம்லா அவர்கள், அதாவது முன்னாள் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேனா இருக்கிற ஹஷிம் ஆம்லா அவர்களுக்கு அதே ரங்கனா ஹெராத் போடும்போது அவர் ஸ்வீப் ஷாட் அடிக்க போய் ஈஸியா எல்பிடபிள்யூ ஆடுவாரு. சரி, இப்ப நான் இந்த பால் அட்டாக் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு பீடாக் அவர்கள்ட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு பீடாக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல நீங்க இந்த அவரோட நீங்க யூனஸ் கான் மாதிரி நீங்க ஆடினீங்கன்னா உங்களுக்கு ஒத்து வராது, ஏன்னா உங்களோட பேட்டிங் ஸ்டான்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஸ்வீப் ஷாட் அடிக்கிறதுக்கு பதிலா நீங்க தள்ளி போய் லெஃப்ட் சைட்ல தள்ளி போய் ஓபன் அப் யுவர் ஸ்பேஸ், அப்படியே இன்சைட் அவுட் நீங்க அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு எக்கனாமிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. டெஸ்ட் மேட்ச் பேட்ஸ்மேனா இருக்கிறேன்னா ரன்ஸை ஸ்கோர் பண்றதா என்னோட டியூட்டி. ஆனா நான் அதை ரெண்டு வழியா ஸ்கோர் பண்ணலாம். ஒன்னு, நான் டிஃபென்சிவான ஷாட்ஸ் ஆடி ரன்ஸை ஸ்கோர் பண்ணலாம். 1, 2 and 3 டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக் பிளேஸ் போய் ரன்ஸை நான் ஸ்கோர் பண்ணலாம் சேஃபா. இல்ல நான் அட்டாக்கிங் ஷாட்ஸ் 4 and 6 ஆடி டீமோட ஸ்கோர் போர்டை குவிக்கா மூவ் பண்ணலாம். ஆனா நான் 100% டிஃபென்சிவாவோ 100% அட்டாக்கிங்காவோ ஆடி நான் டீமோட ஸ்கோரையோ என் ஸ்கோரையோ இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ எனக்கு ஒரு ட்ரேட் ஆஃப் தேவைப்படுது. எவ்வளவு தூரம் அட்டாக்கிங்கா விளையாடுற, எவ்வளவு தூரம் டிஃபென்சிவா விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியால ரீசெண்டான இதுல அதுக்கான பெஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா, ஒன்னு ரிஷப் பந்த், இன்னொன்னு சேத்தேஸ்வர் புஜாரா. சேத்தேஸ்வர் புஜாரா அவர்கள் நம்பர் 3ல பேட் பண்ணுவாரு. அவர் எப்பவுமே ரொம்ப ஸ்லோவா டிஃபென்சிவா ஆடி டீமோட ஸ்கோர் போர்டை கடைசி வரைக்கும் கொண்டு போவாரு. வேறஸ் ரிஷப் பந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அட்டாக்கிங்கா ஆடி டீமோட ஸ்கோர் போர்டை குவிக்கா மூவ் பண்ணுவாரு. ஸோ ரெண்டு பேரோட பர்சன்டேஜ் ஆஃப் அட்டாக்கிங் அண்ட் டிஃபென்சிவ் ஷாட்ஸ் கம்ப்ளீட்லி வேரிட். இங்கிலாந்து மாதிரி கிரீனர் பிச்சஸ் போனீங்கன்னா புஜாரா அவர்கள் இன்னும் டிஃபென்சிவா ஆடுவாரு. இன்னும் சேஃபா ஆடி செக்யூரான ஷாட்ஸ் விளையாடி டீமோட ஸ்கோரை எப்படி மேக்ஸிமைஸ் பண்றது அப்படின்னு அவர் பார்ப்பாரு. வேறஸ் பந்த் அவர்கள் ரொம்ப நம்ம அட்டாக்கிங்கா போனா ரெக்லஸ் ஆயிடும், அவுட் ஆயிடுவோம். அப்போ அந்த அட்டாக்கிங் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு டிஃபென்சிவ் ஷாட்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்ட்ரோக் பிளேய தன்னோட டெக்னிக்கு ஏத்த மாதிரி அவர் அடாப்ட் பண்ணி விளையாடுவாரு. இதை தான் நம்ம எக்கனாமிக்ஸ்ல ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்னு சொல்லுவோம்.